அடிக்கிற வெயிலுக்கு எப்படா ஏதாவது கூலிங்காக சாப்பிடலான்னு தோணும்போது வீட்டில் இருக்க தயிரை வச்சு இந்த லஸ்ஸியை ட்ரை பண்ணி பாருங்க. இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த புதினா கருவேப்பிலை மோரையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வெயிலுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃபஸ்ட்டு லஸ்ஸி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான லஸ்ஸி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ புதினா கருவேப்பிலை மோர் ரெடி பண்ணிடலாமா? மிக்சி ஜாரில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை புதினா மோர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா வடிகட்டி வச்சு வடிகட்டி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக